தொடர்ச்சியாக அப்பாவி முஸ்லிம் இளைஞர்கள் மீது தேசிய விசாரணை முகமை என்ஐஏ பொய்யான வழக்குகள் பதிவு செய்து அநீதியான முறையில் கைது செய்து வருவதை கண்டித்து கோவை மாவட்ட இஸ்லாமிய கூட்டமைப்பு ஆலோசனைக் கூட்டம் நடத்தியது. இச்சிக்கலுக்கு தீர்வு காணும் நோக்கில் கோவை மாவட்ட அனைத்து ஜமாஅத்துகள், இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கொண்ட கூட்டமைப்பின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் என்ஐஏ நடவடிக்கையால் உருவாகியுள்ள அநீதிகள், சமூக ஊடகங்களில் இஸ்லாமியர்களை குறிவைக்கும் விருப்பு செய்திகள் மற்றும் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நிரந்தர நடவடிக்கைகள் குறித்து பேசப்பட்டது. கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்களில் தேசிய விசாரணை முகமை என்ஐஏ அப்பாவி முஸ்லிம் இளைஞர்கள் மீது பொய்யான வழக்குகள் பதிவு செய்து கைது செய்வதை கோவை மாவட்ட இஸ்லாமிய கூட்டமைப்பு வன்மையாக கண்டிப்பதாக அறிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட இளைஞர்களின் குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து வகையான உதவிகளும் ஆதரவுகளும் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என முடிவு செய்யப்பட்டது. அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்களை சந்தித்து உண்மையான நிலையை வெளிக்கொணரும் வகையில் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து சமூகத்திலும் அரசியல் மற்றும் சமூக ஆர்வலர்கள், ஜனநாயகவாதிகளின் பங்கேற்போடு இந்த அநீதிக்கு எதிராக பணியாற்றுவது என முடிவு செய்யப்பட்டது. இக்கூட்டத்தில் கோவை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து முக்கிய ஜமாஅத்துகளின் பிரதிநிதிகள், இஸ்லாமிய இயக்க தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். மேலும் கோவையில் ISIS பயங்கரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்த்த குற்றச்சாட்டில் அரபிக் கல்லூரி முதல்வர் அகமது அலி, அந்த கல்லூரியின் ஊழியர் ஜவஹர் சாதிக் ஆகியோர் இருவரையும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்தனர்.